எல்லோருக்கும் வணக்கம். ஜெமினி ஏஐ ஆப் எப்படி தமிழ்ல எளிமையா பயன்படுத்துறது அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கலன்னா அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். இந்த வீடியோல எஃபெக்டிவா ஜெமினி ஏஐல எப்படி பேசுறது அண்ட் எப்படி கொஸ்டின் கேட்கறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொழுதே போக மாட்டேங்குது, ஒரு நல்ல கதை சொல்லுப்பா. சரி, பொழுது போகாம இருக்க ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லட்டுமா? ஒரு அற்புதமான மந்திரக்காடு. ஒரு காலத்தில் 7 வண்ண மலர்களும் பாடும் பறவைகள். அட, ஒரு பேய் கதை சொல்லுப்பா. சரி, உனக்காக ஒரு சிலிர்க்க வைக்கும் பேய் கதை சொல்லுறேன். பழைய வீடு. ஒரு பழைய இருண்ட வீடு இருந்தது. அந்த வீட்டில் பல வருடங்களுக்கு முன் ஒரு குடும்பம் வசித்து வந்தது. ஆனால் அந்த குடும்பம் திடீரென்று. இந்த கதை ரொம்ப சின்னதா இருக்கு, கொஞ்சம் பெரிய கதையா சொல்றியா? சரி, உனக்காக ஒரு கொஞ்சம் பெரிய கதை சொல்லட்டுமா? கடலுக்கு அடியில் ஒரு ரகசியம். ஒரு அழகான கடற்கரை நகரத்தில் சிவன் என்ற சிறுவன் வசித்து வந்தான். அவனுக்கு கடல் ஒரு மந்திரவாதி கதை சொல்லுப்பா. சரி, உனக்காக ஒரு மந்திரவாதி கதை சொல்லட்டுமா? மர்மமான மந்திரவாதி. ஒரு பழைய இருண்ட காட்டின் நடுவில் ஒரு பெரிய பங்கிலா இருந்தது. சின்ன குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லுப்பா. சரி, சின்ன குட்டிகளுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்றேன். சாகசக்கார சிறுத்தை. ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிறுத்தை குட்டி இருந்தது. அதன் பெயர் மின்னி. மற்ற சிறுத்தைகள் போலல்லாமல் மின்னிக்கு வேட்டையாடுவதில் அவ்வளவு ஆர்வமே. காலை ஆனாலே டிஃபன் பிரச்சனை வந்துருது, என்ன பண்ணணும்னே தெரியல. ஒரு நல்ல தமிழ் டிஃபன் சொல்லுப்பா. காலை உணவுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் திணறுகிறீர்களா? கவலை வேண்டாம், உங்களுக்காக சில சுவையான தமிழக காலை உணவு யோசனைகள் சொல்லிக் கொடுக்கிறேன். சத்தும் சுவையும் நிறைந்த காலை உணவுகள். இட்லி, தோசை இவை தமிழர்களின் பாரம்பரிய காலை உணவுகள். சட்னி, சாம்பார் பொடியுடன் சேர்த்து சாப்பிடலாம். உப்புமா, வெறும் உப்புமா, காய்கறி உப்புமா, பொடி உப்புமா என பல வகைகளில் செய்யலாம். அவல், அட, இதெல்லாம் ஏற்கனவே செஞ்சாச்சுப்பா, புதுசா ஏதாவது சொல்லுப்பா. சரி, உங்களுக்கு புதுசா ஏதாவது வேண்டுமா? சரி, உங்களுக்காக கொஞ்சம் வித்தியாசமான காலை உணவு யோசனைகள் சொல்லுறேன். சர்ப்ரைஸ் காலை உணவுகள். பழச்சாலை இட்லி. இட்லியை மிக்சியில் அரைத்து பழங்கள், கொட்டைகள், தேன் சேர்த்து ஒரு புதிய வகை இட்லி தயாரிக்கலாம். தயிர் சாதம் பரிமாறு. தயிர் சாதத்தை புதிய வடிவில் பரிமாறலாம். உதாரணமாக, தயிர் சாதத்தில் வெள்ளரிக்காய், கேரட், பீட்ரூட் துண்டுகள் சேர்த்து கலர்ஃபுல்லாக பரிமாறலாம். உப்புமா புட்டி. உப்புமாவை ஒரு புட்டி 7 நாளைக்கும் காலையில செய்யற மாதிரி ஒரு நல்ல தமிழ் டிஃபனா பெயர் மட்டும் சொன்னா போதும்பா. 7 நாளுகிறவை. இட்லி காய்கறி, இட்லி மிளகாய், இட்லி பூண்டு, இட்லி தயிர். 2 தோசை வகைகள். புட்டு தோசை நேந்திரம். எப்ப பார்த்தாலும் வீட்டுல சண்டை வந்துகிட்டே இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல. ஏதாவது ஒரு நல்ல வழி சொல்லுப்பா. வீட்டில் அடிக்கடி சண்டை வந்து கொண்டிருப்பது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்பது புரிகிறது. இந்த பிரச்சனையை தீர்க்க பல வழிகள் உள்ளன. இதோ சில யோசனைகள். தொடர்பை மேம்படுத்துதல். நேரில் பேசுங்கள். அமைதியான சூழலில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசுங்கள். ஒவ்வொருவரும் தங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு அளிக்கவும். கேட்கும். வீட்டுல சண்டை வராம இருக்க 5 டிப்ஸ் 5 வேர்ட்ல சிம்பிளா சொல்லுப்பா. நிச்சயமா, வீட்டுல சண்டை வராம இருக்க 5 எளிய வழிகள் இங்கே. குழந்தைங்க படிக்கவே மாட்டேங்கிறாங்க, அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது நல்ல ஐடியா சொல்லுப்பா. குழந்தைகள் படிக்க மறுப்பது பெரும்பாலான பெற்றோர்களுக்கு ஏற்படும் பொதுவான பிரச்சனை. இதை எப்படி சரி செய்வது என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருப்பது நல்ல விஷயம். இதோ உங்கள் குழந்தைகளை படிக்க. இது ரொம்ப பெருசா இருக்குப்பா, சிம்பிளா 4 டிப்ஸ் 4 பாயிண்ட் மட்டும் சொல்லுப்பா. சரி, குழந்தைகளை படிக்க வைக்க எளிமையான 4 வழிகள் இங்கே. 1. விளையாட்டாக்கு. படிப்பை விளையாட்டா மாத்துங்க. கதை சொல்லுங்க, கேள்வி பதில் விளையாட்டு விளையாடுங்க. ஆன்லைன்ல ரயில் டிக்கெட் புக் பண்ணணும், எப்படி பண்றதுன்னே தெரியலப்பா, ஏதாவது ஒரு நல்ல சிம்பிளான டிப்ஸ் சொல்லுப்பா. ஆன்லைன்ல ரயில் டிக்கெட் புக் பண்றது ரொம்ப எளிது. இதோ உங்களுக்கான எளிமையான வழி. 1. IRCTC வெப்சைட் அல்லது ஆப். உங்க மொபைலில் IRCTC ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. அல்லது irctc.co.in இணைப்பு என்ற வெப்சைட்டை திறங்க. நான் டயட்ல இருக்கேன், காலையில சாப்பிடுறதுக்கு ஈஸியான சிம்பிளான டயட் ஃபுட்ஸ் 7 நாளைக்கும் 7 ஃபுட்ஸ் மட்டும் சொல்லுப்பா. டயட்டில் இருக்கும் உங்களுக்கான 7 நாட்கள் காலை உணவு ஐடியாக்கள். டயட்டில் இருக்கும் போது ஆரோக்கியமான மற்றும் சுவையான காலை உணவு உங்கள் நாளை ஆரோக்கியமாக தொடங்க உதவும். இதோ உங்களுக்காக 7 நாட்களுக்கு 7 எளிய காலை உணவு ஐடியாக்கள். 1. ஓட்ஸ். ஓட்ஸ் நார்ச்சத்து நிறைந்தது மற்றும் நீண்ட நேரம் வயிறு நிறைந்திருக்கும் உணர்வை தரும். ஓட்ஸில் பழங்கள், கொட்டைகள் மற்றும் விதைகளை சேர்த்து சாப்பிடலாம்.
இதே மாதிரி தமிழ்ல நமக்கு வர்ற சந்தேகங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஆப் தான் ஜெமினி ஏஐ ஆப். அந்த ஆப் எப்படி பயன்படுத்துறது, எப்படி இன்ஸ்டால் பண்றது, தமிழ்ல எப்படி கான்ஃபிகர் பண்றது, எல்லாத்துக்குமே ஒரு லாங் வீடியோ இருக்கு. அந்த லாங் வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்து அந்த வீடியோ உள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வர்ற டவுட்களை கமெண்ட்ல தெரிவிங்க, நான் ஆன்சர் பண்றேன். இது போன்ற இன்னும் நிறைய வீடியோக்கள் பார்ப்பதற்கு நம்ம டெக் ஃப்ரெஷ் டுடே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி அதுல இருக்கிற ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நாம போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். நீங்க அந்த வீடியோக்களை பார்த்து அதில் உள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு மிக்க நன்றி.